ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம என்னதான் நம்ம முயற்சி பண்ணாலுமே, போணும்னு நெனச்சாலுமே அது கடவுளா நெனச்சா தான் நடக்கும் இல்லையா? அந்த மாரி தான் இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்தது. எனக்கா அது என்னவோ நம்ம ஏன் போல அப்படின்ற மாரி மனசுக்குள்ளேயே ஒரு உறுத்தலா இருந்தது. அதுக்கப்புறம் தான் சரி ஈவினிங் போலாம் அப்படின்றதுக்காக போயிருந்தேன். எங்க வீட்டு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, சின்னதா பிள்ளையார் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்திருந்தது. பக்கத்திலேயே இருந்து என்னால காலையிலே போக முடியலன்னு ரொம்ப வருத்தமா இருந்தது. ஏன் போக முடியல? ஏன் நம்ம போல? அப்படின்ற மாரி எனக்குள்ளேயே கேள்வி இருந்தது. அப்புறம் ஸ்கூலுக்கு கிளம்பணும். கரெக்ட்டா அந்த 8:30 மணிக்கு தான் லஞ்ச் செய்ற டைமுக்கு தான் கும்பாபிஷேகம் நடந்ததா, அதாலயே எனக்கு போ முடியல. ஈவினிங் கண்டிப்பா போகணும்னு சொல்லிட்டு தான் போயிட்டு, பிள்ளையார்கிட்ட தரிசனம் வாங்கிட்டு வந்தோம். போறதுக்கு இன்னொரு காரணம் எனக்கு டைம் சரியா தெரியல. பத்திரிக்கை இங்க வரல. பத்திரிக்கை குடுக்குறப்ப நாங்க வீட்ல இல்லையா என்னன்னு தெரியல. அதனாலயே எனக்கு டைமும் தெரியல. ஆனா நாளைக்கு, இன்னைக்குன்னு மட்டும் எனக்கு சரியா தெரியும். ஆனா என்னால போக முடியல. இதுல இன்னும் ஒரு சந்தோஷம் என்னன்னா, எங்க நகருக்கு பார்த்தீங்கன்னா, சாமி எதுவுமே வராது. ஏன்னா மாட வீதியா சாமி போயிடும். அங்க தான் போயிட்டு பார்த்துட்டு வருவோம். இந்த பிள்ளையார் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எங்க தெருவுக்கு வந்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தெருவுக்கு சாமி வருதுன்னு சொல்லிட்டு பிரசாதம், அதுக்கப்புறம் லெமன் ரைஸ், கேசரி இதெல்லாம் செஞ்சு வச்சு படைச்சிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்னைக்கு எங்க தெருவுல சாமி வந்தது. எப்படி இருந்ததுன்னா, ஏதோ நம்ம தெருவுல சாமி வருதா அப்படின்ற மாரி தான் இருந்தது எங்க தெருவுல இருக்கிறவங்க எல்லாருக்குமே.